கிறிஸ்துவுக்குள் அருமையான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துகிறேன். விருந்து சந்தோஷத்திற்காக ஏற்படுத்தப்படும். விருந்து சந்தோஷத்திற்காக கொடுக்கப்படுகிற விருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில், கடந்த நாளில் இயேசு மனிதனுக்காக ஒரு மலையிலே, கொல்கதா மலையிலே விருந்தை கொடுத்தார். உலகத்தில் எல்லா மனிதனுக்காகவும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு விருந்து. இப்பொழுதும் அதே வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுகிற சந்தோஷத்தை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகள். இவைகளெல்லாம் நித்தியமானவைகள். அது இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விருந்தின் மூலமாய் மனிதனுக்கு கொடுத்த அல்லது கொடுக்கிற சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவருடைய நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து மலையிலே செலுத்தின அந்த விருந்து எதற்காக? மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக. சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு காரியம் என்ன? மனிதனுடைய அக்கிரமங்கள், மனிதனுடைய பாவங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறது, சந்தோஷத்தை இழக்க பண்ணுகிறது. இந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து விருந்தாக செலுத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தமும் சரீரமும் ஒரு மனிதனுக்காக விருந்தாக ஏற்படுத்தப்பட்டது. இதை புசிக்கிறவன், பானமடைகிறவன் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறவனாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிற ஒரு மனிதன் நித்திய ஜீவனை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறவனாயிருக்கிறான். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு மறுபடியும் அந்த சந்தோஷத்தை தாரும், இழந்து போன சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஈசோப்பினால் என்னை கழுவும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு ஈசோப்பினால் அல்ல, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம் அவர்கள் தலைமேல் இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து
விடுதலை ஆக்கப்படுகிற ஒரு மனிதன், மீட்கப்பட்ட ஒரு மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி திரும்பி அவன் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது அவன் மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறவனாயிருக்கிறார். தாவீது அப்படித்தானே பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பின பொழுது மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன், சுத்த இருதயத்தை தாரும் என்று சொன்ன பொழுது கிருபையாய் அவனுக்கு கொடுத்து நித்திய மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாரே. என கருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை விசுவாசித்து பாவத்தில் இருந்து விடுதலை ஆகுவானானால், அல்லது பாவத்திலிருந்து மனம் திரும்புவானானால் நித்திய மகிழ்ச்சி அவன் தலையின் மேல் இருக்கும். அது எப்படி உண்டாகுகிறது? ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விருந்தின் மூலமாக, ஆண்டவர் கொடுத்த ஒரு விருந்தின் மூலமாய் பாவ மன்னிப்பாகி மீட்பை ஏற்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்படுத்தினார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கொடுக்கிற விருந்து இரத்தத்தினால் உண்டாயிற்று அல்லவா, காயத்தினால் உண்டாயிற்று அல்லவா. அந்த காயத்தினால் உண்டான அந்த தழும்புகள் உண்டல்லவா, அதிலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. மனிதன் மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற விருந்து கொஞ்ச காலம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த விருந்து இருக்கிறது அல்லவா, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின அந்த விருந்து இருக்கிறது அல்லவா, அது சந்தோஷம், எடுத்து போட முடியாத ஒரு சந்தோஷம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவ மன்னிப்பாகி மீட்பு மாத்திரம் அல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுக்கிற வியாதிகள், சந்தோஷத்தை கெடுக்கிற வியாதிகள், சந்தோஷத்தை காண முடியாதபடி, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சகல விதமான பாடுகளின் வழியாக கடந்து செல்லுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துடைய தழும்புகள் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. என கருமையானவர்களே, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பேதுரு சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த விருந்தின் மூலமாய் வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். வியாதிகளை ஆண்டவர் சுகப்படுத்துகிற ஒரு தேவன், மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குகிற ஒரு தேவன். அதைத்தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில ஏற்படுத்தினார், கொல்கதா மலையில ஏற்படுத்தினார். பெரிய விருந்து, அது கொள்ளுமையான விருந்து, அது திராட்சரசம் நிறைந்த ஒரு விருந்து. ஏன்? உன்னுடைய வியாதிகளை குணமாக்குவதற்காக, உன்னுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக இயேசு விருந்தாக கொடுக்கப்பட்டார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஒருவேளை இன்றைக்கு நீ ஏதோ ஒரு விதத்தில் துக்கப்பட்டிருக்கிறாயா, ஏதோ ஒரு விதத்தில் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறாயா? என கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உன்னுடைய சாபத்தை, உன்னுடைய வியாதியை, உன்னுடைய துக்கத்தை முறித்து போடும்படியாக விருந்தாக கொடுக்கப்பட்டார். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நடந்த சம்பவம் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தின் முடிவு வரையிலும் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் நீக்கி போடும்படியாக அந்த விருந்தை கர்த்தர் கொடுத்தார்.
எனக்கு அருமையானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். எதிலே துக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? வியாதியோ? ஐயோ, மரணத்திற்கு ஏதுவான வியாதியினால் நான் கட்டப்பட்டிருக்கிறேனே சொல்லுகிறீர்களோ? மரண படுக்கை என்னை பாதிக்கிறதே சொல்லுகிறீர்களோ? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில நான் மரணத்திற்கு ஏதுவாக வந்திருக்கிறேன் சொல்லுகிறீர்களோ? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் துக்கத்தை மாற்றும்படியாய், உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டாரே. அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டாரே. அந்த விருந்து இன்றைக்கும் கிரியை செய்யும். இயேசு சரீரத்தை கொடுத்த அந்த விருந்து இன்றைக்கும் கிரியை செய்கிற ஒரு விருந்து. உன் வியாதியை மாற்றும். இன்றைக்கு கவலைப்படாதிருங்கள். இயேசு இன்றைக்கு வியாதிகளை சுகப்படுத்துகிற ஒரு தேவன். அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்த ஒரு தேவன். பேதுரு சொல்லும்போது, வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் இயேசு என்ற நாமத்தை தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அதுதான் இன்றைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நாமம். இயேசு என்ற நாமம் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கு 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 விசுவாசிக்கிறீர்களோ? விசுவாசிக்கிறீர்களோ? இயேசு எனக்காக விருந்தாக்கப்பட்டார். என் பாவத்திற்காக, என் வியாதிக்காக இயேசு சிலுவையில் விருந்தாக மாற்றப்பட்டார். விசுவாசியுங்கள். உங்கள் துக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். விசுவாசியுங்கள். இழந்து போன சரீரத்தை ஆண்டவர் புதுப்பித்து சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். வியாதியினால் சரீரம் இளைத்து போயிற்றோ? வியாதியினால் சரீரம் உருகுலைந்து போயிற்றோ? கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்களுக்காகவே மலையில் ஆயத்தப்படுத்தினார். அந்த விருந்து விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்காக சிந்தின ரத்தம், எனக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், இந்த சரீரத்தில் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறீர். அதை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசியுங்கள். இப்பொழுது உங்கள் சந்தோஷம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீர்களா? கண்களை மூடுவோம். கர்த்தராயிருக்கிற இயேசுவே, உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த உலகத்தில் தோன்றுகிற ஒவ்வொரு மனிதனுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே விருந்தாக்கப்பட்டீர். சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தீர். சரீரம் பங்கு போடப்பட்டதப்பா. சரீரம் கிழிக்கப்பட்டது ஆண்டவரே. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்படுகிற விருந்து உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காக, ஒவ்வொரு மனிதனுடைய சாபத்திற்காக, ஒவ்வொரு மனிதனுடைய வியாதிகளுக்காக, பொல்லாத சத்துருவினால் கட்டப்பட்டிருக்கிற மனிதனை விடுதலை ஆக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமும் விருந்தாக கொடுக்கப்பட்டது. இயேசுவே, இந்த சரீரத்தை இரத்தத்தையும் இப்பொழுது விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சரீரத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்படுகிற விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் உண்டான விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியோடு படுக்கையோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்தின் மேலும் இப்பொழுதே கர்த்தர் இறங்குவீராக. உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. தழும்புள்ள கரம் நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதி படுக்கைகள் மாறுவதாக. இப்பொழுது துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த விருந்தி சகல வியாதிகளையும் குணமாக்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளினாலே
நீர் ஏற்படுத்தின விருந்தின் மூலமாக இப்பொழுது துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, வியாதிகள் சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் அப்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் வருகிற மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மகிமையை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.